இன்னைக்கு வந்து பழமுதிர் சோலை, 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி, கள்ளழகர் இந்த 3 கோயிலுமே நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, பழமுதிர் சோலைய 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிய பார்த்துட்டு, மேல வந்து பழமுதிர் சோலை சாமிய பார்த்து, முருகர பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ராக்காயி அம்மன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த சாமியும் பார்த்துட்டு குளிக்கணும். ஆக்சுவலி அங்க வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி வரும். கங்கைக்கு ஈக்குவலான தீர்த்தம். அங்க குளிச்சுட்டு ராக்காயி அம்மன வந்து தரிசனம் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து கள்ளழகரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்க்கணுன்றது ஐதீகம். மார்னிங்கே நம்ம வந்துடணும். அதுதான் வந்து ஃபாலோ பண்ற முறை. அங்கேயே மதுரையிலேயே இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு சொன்னா, கள்ளழகர் வந்து 1:00லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேயே தேங்காய் பூ இருந்தது. ஆக்சுவலி இது வந்து மசாலான்னு நினச்சி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. கடைசியில் பார்த்தா அது வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கள்ளழகர் போறீங்க அப்படின்னா 1:00லாம் க்ளோஸ், அதோட 4:00 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க. 18ஆம் படி எப்பவுமே ஓப்பன்லேயே இருக்கும். இயர்லி ஒன்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும். இது எல்லாருக்குமே தெரியும். பழமுதிர் சோலை கோயில் சூப்பராக இருந்ததுங்க. வேற லெவலில் இருந்தது வைபு.